பிளாஷ்பேக் வரிசைகள். இப்ப நாம பார்க்க போற படம் கண்ணும் கண்ணும். சூப்பர் ஹிட் சாங் பழைய காலத்துல, அதாவது பழைய படங்கள்ல. கண்ணும் கண்ணும் பேசுவது உன்னாலன்றோ. பாட்டு கொஞ்சம் சோகமா இருந்தாலும் நமக்கு டச் பண்ற பாட்டு. அதுல வர ஒவ்வொரு வரிகளும் அருமையா இருக்கும். அந்த வரியை இந்த படத்துக்கு டைட்டிலா வச்சிருக்காரு. எல்லார் மனசுலயும் என்றுமே வாழும் முத்தானவர், மறக்கவே முடியாதவரை. அவர் பேர் அந்த மாதிரி. இந்த கிரேட் டைரக்டர் மாரிமுத்து அவர்கள். அவர் இயக்கிய படம் கண்ணும் கண்ணும். தான் பண்ற படத்தை ஒரு டைரக்டர் எப்படி கதை செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்கே ஒரு விஷயம் போய் நம்ம ஆராயலாம். அதுல இந்த படத்தை அவர் செலக்ட் பண்ணதுக்கு அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். புகழஞ்சலி செலுத்திட்டு பாராட்டு சொல்றேன். இப்ப நம்ம இடத்துல இல்ல, நம்ம மனசுல இருக்காரு. சூப்பர் சார். உங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்துல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம், சந்தோஷப்படுவாங்க இந்த விஷயத்துக்காக. இந்த படத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கதை அது சொல்றேன். ஏன்னா கதை பேசப்படணும், ஒரு கதை தானே மெயின். கதைன்றது எப்போ வேணா நம்ம கதை விடுறது இல்லை. நிஜமா சொல்றேன், அவ்வளவு சிறந்த கதை. ஒருத்திய பார்க்காம லவ் பண்றான். எப்படி லவ் பண்றான்? இவன் எழுதிய கவிதை அந்த பொண்ணு பேர்ல ஒரு புக்ல பிரைஸ் வாங்குது. இவன் ஷாக் ஆகுறான். கதையின் நாயகன் பிரசன்னா, ஆதரவற்ற இல்லத்துல வளர கேரக்டர். அப்படி சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லவர், அந்த நல்ல குணம் உள்ளவர், திறமை உள்ளவர். அவரு கவிதையில ஆர்வம் ஒரு கவிதை எழுதி அனுப்புறாரு. அந்த கவிதை பார்த்தா இன்னொருத்தர் பேர்ல செண்பகவல்லி, கதையின் நாயகின் பெயர் உதயதாரா, நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர்ல இவருக்கு ஷாக் ஆகுது. யாரு இந்த மாதிரி பண்ணதுன்னு தைரியமா போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு என்ற குற்றாலம். ஏன்னா குற்றாலத்துக்கு போறதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப, இப்ப சம்மர் நம்ம எல்லாரும் குற்றாலத்துக்கு போன ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சீக்கிரமா முடிஞ்சா ட்ரை பண்ற குற்றாலத்தை போய் ஒரு படம் விமர்சனம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். அது கரெக்டா எந்த படம் மாட்டதோ அது சிறப்பா பண்ணதுக்கு ஆசை. அது ஓகே, அது நம்ம பர்சனல் மேட்ரு. அந்த மாதிரி கதை தென்காசி பக்கம் இயற்கை நம்ம இயற்கை கொடுத்த வரம். கரெக்டா அங்க போய் ஷூட்டிங் பண்ணிப்பாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். ஓப்பனிங் அங்கெல்லாம் நல்லா இருக்கும். இவரு பார்க்கல, அந்த பொண்ணை தேடிட்டு போகும்போது அங்க ஃப்ரெண்டு அவர் மூலியமா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். அது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவருக்கு கதாபாத்திரம் தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ள போவாரு. அவங்க வீட்டுல ஒன்னா வாழ்ந்துட்டு அவ்வளோ ஒரு அன்பு காட்டுற அன்புன்னா அப்படி இருக்கணும். அன்பு எல்லாருக்குமே அது அதிர்ச்சியா, இன்ப அதிர்ச்சின்றது எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த வரம் சில பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். எங்கிருந்தோ வந்தவன தன் வீட்டுல ஒருத்தன ஆகிட்டு எல்லாருமே அன்பு பொழிஞ்சு, குறிப்பா அந்த அந்த ஃப்ரெண்டு கேரக்டர், தங்கச்சிங்க, அண்ணா நான் உருகிறது, அப்பா கேரக்டர், இது எல்லாமே பெரிய பாண்டிங். பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரம்மியமா மனசுல இப்படி ஒரு ஃபேமிலி இவ்வளவு சந்தோஷமா. பாராட்டுகள். அப்படி சொல்லும் போதே ஒரு திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடந்திருக்கும். அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் விதத்துல இறந்துருவாரு. இதுக்கப்புறம் இவரை விட்டு பிரியாம நீங்களும் இங்கேயே இருந்திருக்க சொல்லும் போது, இவங்க முதல்ல செண்பகவல்லி சொன்னோம் இல்லையா, அவங்க காலேஜ் ஆல் இண்டியா டூர் இங்க வேலை காட்டுற மாதிரி. ஏன் அந்த மாதிரி டூருக்கு போனப்போ கதையில அதெல்லாம் செஞ்சாகணும், வேற வழி இல்லை, அதனால பாக்கல வந்துருவாங்க. பார்த்தோன்னே ஒரு ஷாக்கா இருக்கும். இவன் யாரா, அவன் இவங்க புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், இவன் அண்ணான்னு சொல்லி இவங்க உருவ கொண்டாடுறாங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க அந்த கேரக்டரோட. அது சிலருக்கு அந்த இயல்பு. அது இப்படி போயிட்டே இருக்கும்போது உண்மை தெரிஞ்ச உடனே ஒரு ஃபீல் வரும். இது அக்செப்ட் பண்றதா வேணாமா, இது தப்பு பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வரும். இதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வராரு, என்ன முடிவு, இதுதான் அந்த படத்தோட கதை. ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதுதான் அந்த டைரக்டரோட வெற்றிக்கு ஒரு காரணம். ஒரு டைரக்டரா ஒரு வெற்றிக்குன்னா இந்த மாதிரி விஷயம் தான். ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தியேட்டர் விட்டு வெளியே வந்த உடனே நம்ம உணர்ச்சிக்குள்ள போட்டு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி பண்ணப்பட்ட கதை தான் அது. திடீர்னு அந்த படத்தை பத்தி யாராவது பேசணும்னா அந்த சீனை நினைச்சு பாக்குறது, அந்த பாட்டு கேட்டா, அந்த டிவி தொலைக்காட்சி தான் வந்துருச்சு இல்லையா வசதி. அப்படி பார்க்கும்போது கண்ணும் கண்ணு வந்த உடனே டக்குன்னு நினைச்சு பாக்குறது, அதுதான் அந்த படத்தோட சக்சஸ். அப்படி என்றுமே மனசுக்குள்ள குற்றாலம் சொன்னோம் இல்லையா, அந்த குளுமையா பசுமையா அருவி மாறி கண்ணும் கண் நினைவுகள் என்னைக்குமே நம்ம மனசுல தங்கும். அப்படிப்பட்ட படங்கள் ஒண்ணுதான் கண்டுக்கணும். டைரக்டர் மீண்டும் புகழஞ்சலி செலுத்திடுறோம். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் ஒரு ரசிகனா ஆசைப்படுறேன். வருன்ற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள்.